நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போட மாட்டேன். விஜய் தனியா நின்னா மட்டும் தான் ஓட்டு போடுவேன். டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. அப்பவும் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நீங்கள் கேட்குறது எப்படித்தமா இருக்குது, ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த டைம் வந்து யார் ஜெயிப்பான்றதே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி டிஎம்கே ஆர் டிவிகேன்னு சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி டிஎம்கே தான் ப்ரோ. மோஸ்ட்லி இருக்கிற எல்லா கூட்டணியுமே சேர்த்து வச்சுட்டாங்க. டிஎம்கே தவிர யாரும் ஓகே தான். டிஎம்கே தவிர யார் வந்தாலும் ஓகே தான். ஏன் டிஎம்கே வேணாம்னு சொல்றீங்க? நிறைய பிரச்சனை நடக்குது. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ இந்த 5 இயர்ஸாக ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால போட மாட்டோம். அவர் தனியாக இங்கே என்ன மட்டும் ஓட்டு. ஓகே. அண்ணன் தளபதி தளபதியா? தளபதி வர ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? எதனால தளபதி வரணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக வரட்டுமே. இல்லை எதனால? கூட சேர்ந்து அது டெஃபினட்டாக போட மாட்டேன். கோஸ் டிவிக்கு. ஓகே. அதாவது 2026 எலெக்ஷன் வரப்போகுதுலக்கா, இதில் வந்து விஜய் வந்து எலெக்ஷனில் நின்றுட்டு இருக்காரு. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியில் சேர்ந்தா நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போட மாட்டேன். விஜய் தனியா நின்னா மட்டும் தான் ஓட்டு போடுவேன். ஏன் பிஜேபி கூட ஓட்டு போட்டா? இல்ல அவர் கூட்டணியே வேணாம்னு சொல்லிட்டு தானே இவர் இருக்காரு. அப்புறம் எதுக்கு மறுபடியும் கூட்டணி? தனியா இருந்தா ஓட்டு போடுவீங்க. அப்ப இந்த வாட்டி 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான். எதனால? எதனாலனா கட்சிக்கு ஒரு மாற்றம் வேணும். விஜய் வந்து நான் விஜய் ரசிகர். ஓகே. அதனால விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். சரி, விஜயோட சின்னம் என்னக்கா? ஓகேக்கா, சூப்பர்க்கா. டிவிக்கே எப்படி டிவிக்கே ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை டிவிக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி போட்டால் அப்போ டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. அப்பவும் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஒருவேளை பிஜேபி தான் நிறைய பேர் எதிர்க்கிறாங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து டிவிக்கு, உங்களுக்கு நீங்கள் விஜய் ஃபேனா? விஜய்ன்றதுனால டிவிக்கு. ஓகே, விஜய் ஆட்சிக்கு வந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கட்சி சொல்கிறாங்க, 75 வருஷ கட்சி. ஆனால் இப்போ மக்கள் மத்தியில் என்ன மனசில் ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கே தான். நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டாலும் டிவிக்கே தான் சொல்லுவாங்க. ரொம்ப நீங்கள் கேட்குறது எப்படித்தமா இருக்குது, ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த டைம் வந்து யார் ஜெயிப்பான்றதே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு பொசிஷன் மாறுது, பீப்புள் ஒப்பீனியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. என் பெர்ஸ்பெக்டிவில் படி பார்க்குறப்போ வந்து ரொம்ப 50-50 தான் போகும். யார் கூட வந்து ஒரு நடிகர் கூட்டணி வந்து சேருதோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை, அதான் நிதர்சனமான உண்மை. இல்லை ப்ரோ, நானும் நிதர்சனமான உண்மை, அதான் உண்மை. இப்போ அதுக்கு தான் ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அதுவும் நியூஸில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. டெல்லியிலேருந்து வேறு இப்போ தான் வந்து அவரோட வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. மாறி இருக்கு கொஞ்சம். முன்னாடி போகும்போது இப்படி போயிட்டு இருந்தாரு, இப்போ வரும்போது மேலே இப்படி வராரு. ஸோ அந்த பேசிஸில் பார்க்குறப்போ யார் வேணால் ஜெயிக்கலாம். மோஸ்ட்லி டிஎம்கே ஆர் டிவிகேன்னு சான்ஸ் இருக்குது. டிவிகே. மோஸ்ட்லி டிஎம்கே தான் ப்ரோ. இருக்கிற எல்லா கூட்டணியுமே சேர்த்து வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக ஏற்கனவே நிறைய செஞ்சுட்டாங்க. அவங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கணும்னாலும் நிறைய இருக்கு. போகிற வழியில் இப்போ மெட்ரோ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மவுண்ட்டு. மக்கள் கடைசியாக என்ன பண்ணுறாங்களோ அதை தான் ஆப்வியஸாக பேசுவாங்க. இத்தனை 4 வருஷம் என்ன பண்ணாங்களோ அது தெரியாது. 5000 போட்டாங்க, இப்போ 5000 வந்து நிறைய விமென்ஸ் ஓட்டை பிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால மோஸ்ட்லி டிஎம்கே. இப்போ இருக்க நிலவரப்படி திமுகவுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு, வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஒன்று, விஜய் அவர்களோட கட்சி ஒன்று இருக்கு. அந்த கட்சிக்கு ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக நல்ல ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தவிர யாரும் ஓகே தான். டிஎம்கே தவிர யார் வந்தாலும் ஓகே தான். ஏன் டிஎம்கே வேணாம்னு சொல்றீங்க? நிறைய பிரச்சனை நடக்குது. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ இந்த 5 இயர்ஸாக ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால 2026 எலெக்ஷன் வரப்போகுதுல, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜய் தான் வருவார்னு நினைக்கிறீங்க? ஓகே, சூப்பர். எதுக்காக தளபதி விஜய் வரணும்? புதுசாக கட்சி எதுவும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே. இந்த பழைய கட்சியில் எதுவும் பிழை எதுவும் நீங்கள் எதை கண்டுபிடிச்சிங்களா? தெரியல, ஆனால் விஜய் வரணும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர். இப்போ அந்த 2026 எலெக்ஷனில் வந்து உங்களோட ஓட்டு யாருக்கு? விஜய் தான் போட போகிறீங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சா ஓட்டு போடுவீங்களா? அவர் தனியா இங்க என்ன மட்டும் ஓட்டு. ஓகே. கூட்டணி இருந்தா ஏன் கூட்டணி இருந்தா ஏன் போட மாட்டேன்னு சொல்றீங்க? அவரு தெரியல. அவர் தனியா இருந்தா நான் விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் தனியா இருந்தா ஓட்டு, பிஜேபி கூட இருந்தா ஓட்டு போடணும். பிஜேபி கூட இருந்தா ஓட்டு போடணும். சரி, ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஏன் முடிவு எடுத்தீங்க? விஜய் ரசிகர், அதனால விஜய்க்கு ஓட்டு போடணும்.
விஜயோட சின்னம் ஓகேக்கா சரி. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே தான் ஜெயிப்பாங்க. எப்படி சொல்றீங்க டிவிக்கே தான் ஜெயிப்பாங்க? இப்போ இருக்கிற மெஜாரிட்டி அவருக்கு தான் அவரு தான் அதிகமா இருக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவிக்கே தான் ஓட்டு போடுவீங்க. ஐக்கா உங்க பேரு? உங்க பேரு? ஓகே. அக்கா தங்கச்சியா ரெண்டு பேரும்? ஃப்ரெண்ட்ஸ். ரூபாவதி சத்யா இது எப்படி மேட்ச் பண்ணீங்க கரெக்டா? அப்படி அமைஞ்சிருச்சா? சரி ஓகே. அதான் இந்த 2026 யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அண்ணன் தளபதி. தளபதியா? தளபதி அவரை ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க. எதனால தளபதி வரணும்னு நினைக்கிறீங்க? புதுசா ஒருத்தர் வரணும். ஓகே. அதாவது இப்போ வந்து இந்த 2026 வந்து அவங்க வந்து என்டிஏ அதாவது பிஜேபியோட கூட்டணி வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்களா தளபதி அவர்களுக்கு? தளபதி தான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே. எதனால இப்ப இருக்கிற ஆட்சி வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே. தளபதி வந்தாரு அப்படின்னா அது கரெக்டா எல்லாமே கரெக்டா பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சான்ஸ் கொடுக்கலாமே, இவ்வளவு நாளே வந்தாங்கல்ல. அது ஏன் இப்ப நம்ம பண்ணுவாரா பண்ண மாட்டாரா யோசிக்கிறோம். சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஒருவாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நீங்க பிஜேபி கூட உங்க கூட்டணி வச்சாலும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஓகே. இந்த ஆட்சியில வந்து ஏதாவது தப்பா இது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓகேக்கா. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. ஆனால் விஜய் வந்து தனியாக நின்னா தான் ஜெயிப்பாரு. விஜய் தனியா நின்னாலும் ஜெயிப்பாரு. தனியா நின்னாலும் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தாட்ஸ்லாம் இருக்குது. அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பண்ணுறேன். ஆமாம், வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. அதனால மேபி அது நல்லா இருக்கு. பார்க்கலாம் மேபி எப்படின்ட்டு. யார் வந்தாலும் ஓகே. விஜய் அவர்கள் வந்து டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே, கேள்விப்பட்டீங்களா? இப்போ அந்த கட்சி வந்து இப்போ பிஜேபியோட இணைய போகிறதா சொல்லியிருக்காங்க. இணைஞ்சா அவருக்கு வந்து இருக்கிற சப்போர்ட் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். இல்லை புதுசாக ஒரு கட்சி வரும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை பழைய கட்சியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் வந்தாலும் அவ்வளோதான். அக்கா வந்து சொல்ல மாட்டாங்க. யாருக்குன்னா யார் பெஸ்ட் ரோல் மாடல் இருப்பாங்களோ டெஃபினட்டாக பாலிடிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களோ அவங்களுக்கு போடும். ஓ, அப்போனா யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறீங்க. சரி ஓகே. சப்போர்ட்டிவாக இருக்கும் டெஃபினட்டாக அவங்களுக்கு போடும். ஓகே. இப்போ விஜய் வந்து புதுசாக கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இந்த எலெக்ஷனில் அவர் நிற்க போகிறாரு. இதே நேரத்தில் அவர் பிஜேபி கூட கூட்டணி போட போகிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. அவர் பிஜேபி கூட கூட்டணி போட்டால் நீங்கள் அவருக்கு ஓட் போடுவீங்களா? இல்லை. எதனால்? அவங்க கூட சேர்ந்து அது டெஃபினட்டாக போட மாட்டேன். எதனால்? இல்லை அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நம்ம சைடில் இந்தியாவில் நம்ம இதில் இருந்தால் ஓகே டெஃபினட்டாக போடுவோம். அவர் கூட்டணி இல்லாமல் தனியாக இருந்தால் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவோம். விஜய் வந்து சிஎம்மாக வரதுக்கு வந்து நீங்கள்லாம் ஆதரிக்கிறீங்களா? கரெக்டாக வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இப்போ தான் அவங்க நியூவாக வந்திருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம். இது இல்லாமல் இது நெக்ஸ்ட் எலெக்ஷனில் பார்க்கலாம். இப்போ எப்படி பண்ணுறாங்க பார்த்துட்டு மேபி நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் டிவிக்கு. ஓகே. நீங்கள் டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சரி ஓகே. எதனால் டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த நியூ ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ அவர் தான் ஒரு கரெக்டான பொசிஷன். ஓகே. அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ டிவிக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி போட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபினா உங்களுக்கு தெரியும், மோடி அவரோட கட்சி. அப்படி அவர் பிஜேபியோட கூட்டணி போட்டால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா விஜய்க்கு? ஏன் எதனால்? ஸோ அதனால் அவர் தனியாக இருந்தாலே நல்லது. அஃப்கோர்ஸ் டிவிக்கு. ஓகே. நீங்கள் டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சரி ஓகே. எதனால் டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த நியூ ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ அவர் தான் ஒரு கரெக்டான பொசிஷன். ஐயா வணக்கம். உங்கள் பேர்? ஓகே. அப்போ இந்த 2026 எலெக்ஷன் வரும்போது யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சு விஜய் வந்து இவங்களோட சேர்ந்து என்டிஏவோட சேர்ந்தாக்க என்டிஏ வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு. இப்போ வந்து விஜய் அவர்கள் என்டிஏவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் அது இருக்காங்க. அந்த ஜென்சி கிட்ஸ் தான் எனக்கு வந்து அவங்க தான் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து இவங்களை அனுப்பணுன்னாக்க அது ஒன்று தான் ஆப்ஷன். அவர் தனியாக நின்னாக்க வந்து அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு தான் வந்து ஒரு கட்சி சரியாகவே இயங்குறது இல்லை. முதல்ல அவரே இலவசத்தை எதிர்ப்புன்னாரு, இப்போ அவரே இலவசத்தை கொடுக்குறேன்றாரு. அதே மாதிரி வந்து எந்த பிரச்சனையுமே அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. இவர் எப்படி வந்து நாட்டை ஹேண்டில் பண்ணுவார்? இப்போ கூட ஹேண்டில் பண்ணுறது இப்போ எல்லா ஒரு பிரச்சனையும் போய் நின்று பேசிட்டு தான் இருக்கா. இப்போ கூட ரெண்டாவது சிபிஐ விசாரணை போயிட்டு தான் வந்தார். அவங்க போனாங்களா அதே போல் ஹேண்டில் பண்ணலாம் எதையும் பார்க்க முடியாது. வந்து 3 வருஷம் தான் ஆகுது. அந்த அளவுக்கு இதுவும் கிடையாது. தெரியாமலே கூட ஒரு மனுஷன் நின்று எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாரு. எதுவும் பயந்து ஓடலை. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. சிபிஐ விசாரணை கூப்பிட்டாலும் அங்கேயும் போயிட்டு வராரு. அவர் முதல்ல பயமும் இல்லை.
எல்லாத்தையும் தைரியமாக தான் ஃபேஸ் பண்ணுறாரு. இந்த 3 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு அவர் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஓப்பனாக சொல்லணும்னா இப்போது கருண் ஸ்டாம்பேடு அண்டு திமுக தர நெருக்கங்கள் பார்க்குறப்போ வந்து ஏடிஎம்கே பக்கம் போனால் தான் அவங்களுக்கு பர்சனலாக சேஃப்டி. அண்ட் கரூர் ஸ்டாம்பேடில் கூட வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணது, தாவேகா சார்பாக ஸ்டாண்ட் பண்ணது பார்த்தா வந்து அவங்க கட்சியால் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியும் அப்புறம் அண்ணாமலையை மட்டும்தான் பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கேஸோட பெர்ஸ்பெக்டிவே வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பேசிஸில் பார்க்குறப்போ வந்து தாவேகா கூட போகிறது வந்து ஏடிஎம்கே ஃபேவர் கிடையாது, தாவேகாக்கு தான் ஃபேவரு. ஏன்னா ப்ரோ திருப்பி டிஎம்கேலாம் வந்தால் ஒருத்தர் இருக்கார் பாபு முடிச்சு தள்ளுறவர், அவரெல்லாம் முடிச்சிருவார். ஸோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அண்டு டிஎம்கே பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ வந்து அவங்க ஃப்யூச்சர் பார்ப்பாங்கல்ல. உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, ஸோ எப்படியும் இவர் வந்துட்டா கஷ்டம் இல்லை, விஜய் வந்து ஒரு டஃப் காம்படிட்டர். ஸோ அந்த பேசிஸில் கஷ்டம்தான். ஆமாம், இல்லைனா ஓட்டு செதறிடும் ப்ரோ. இப்போது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்க, பர்சன்டேஜ் மட்டும் வாங்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் வாங்குறாங்க. தனியாக என்னென்னா ஃபார் ஷுவர் 15% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் அப்ராக்சியாக சொல்கிறேன் 15%ன்றது 1லேருந்து 5 தொகுதிக்குள்ளே ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. செங்கோட்டையன் இருக்கிற தொகுதியில் வந்து க்ளோஸாக அவர் ஜெயிச்சுவார். பட் மற்றபடி வேறு யாருமே இல்லை. பெரம்பூர் தொகுதியில் வந்து ஏன்னா இவர் நிற்கிறாருன்னு கேள்விப்பட்டேன், காங்கிரஸில் பெரம்பூர் தொகுதியில் வந்து செல்வ பெருந்தகை நிற்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் சார்பாக. அங்கே நின்னா க்ளோஸாக இருக்கும் விஜய்க்கு எப்படியுமே ஜெயிக்கிறதுக்கும். தெரில, பார்ப்போம் எப்படி வேணால் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏன்னா இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, தனியாகவே இருக்கிறனால அவர் 4 திசையிலேருந்து அடிக்கிறாங்க, அவரால் எதுவுமே செய்ய முடியல. அவருக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், அதுவும் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவருக்கு. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் நல்லது பண்ணுறாரு பண்ணல அப்படின்றத விட இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் அவர் சால்வ் பண்ணி வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் பொசிஷனில் உட்காரணுன்னா அவர் கண்டிப்பாக ஒரு கூட்டணியில் இருந்தால் ஆகணும். கண்டிப்பாக இப்போது அவருக்கு நிறைய இப்போ பிரச்சனை மேலே மேலே வந்துகிட்டே இருக்குது. ஒன்று ஜனநாயகம், இன்னொன்று அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் கூட நம்ம விட்டுடலாம், அது அவங்க ஃபேமிலி. பட் ஸ்டில் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவரை வந்து தாக்குறதுக்காக இந்த ஒரு டைமில், இந்த கரெக்டான டைமில் ஒரு எலெக்ஷன் டைமில் அவங்க வந்துட்டு மனு தாக்கல்லாம் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியல. இன்னொரு சைடு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஒரு பிஜேபி கூட சேர்ந்தால் தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கட்சியாகவே மாற முடியும்னு நான் நினைக்கிறேன்.